ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து கரண்ட்டாக இப்போது பெங்களூரில் இருக்கோம். நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். நாங்களும் என்னோடய கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஈத் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஒரு 4 days டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து எங்களோட கசின்ஸை பிக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாகவே வந்து நாங்கள் ரமதான் டைம் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து கார் இருக்கிறதுனால நாங்கள் 4 பேருமே வந்து காரில் போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட கசின்ஸ் வரக்காக தான் வெயிட்டிங். அதுக்குள்ளே எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் உள்ளே வச்சிட்டோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ட்ரெயினில் 8 hours ஜேர்னி வந்து எப்போவுமே போரிங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 hours கூட எப்படியாவது ஓட்டிடலாம். பட் அடுத்த ஒரு 3 to 4 hours வந்து ரொம்பவே போரிங்காக தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கார் ஜேர்னி வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் நம்ம கசின்ஸ் கூட போகும்போது இன்னுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து ஒரு 6:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போவுமே பெங்களூர் டிராஃபிக் அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் போக போக பார்த்திங்கன்னா ஹைவே போக போக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஏர்லி மார்னிங்னால. ஸோ பெங்களூர் டு கோயம்புத்தூரில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டோல்கேட் இருக்கும். இதெல்லாம் பாஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சன் ரைஸ் ஆகிற டைம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்களும் அப்படியே எங்களோட டீசல் ஃபில் பண்ணிவிட்டு போகிற வழியில் எல்லா மவுண்டென்ஸையும் பாட்டு கேட்டுட்டு இப்படி ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல இல்லையா, காலையில் 6:30 கிளம்புனால. ஸோ நம்ம வந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கடை இருக்குமான்னு பார்க்கும்போது இங்கே கார் பார்க்கிங்கோட ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. ட்ராவலிங் அப்போ நீங்கள் வந்து வெஜ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக ஹைவே எங்கே ரெஸ்ட் ரூம் கிடைக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வெஜ் ஆப்ட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. பட் சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் இது ஒரிஜினல் சரவண பவன் நினச்சிட்டு போனோம். பட் பார்த்திங்கன்னா பேர் வந்து சரவண பவான் அப்படின்னு போட்டிருந்தது. பட் லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு வியூவோட இங்கே வந்து கிளாஸோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஹைவேயில் போகும்போது எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தேடி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ இவங்கெல்லாம் தான் எங்களோட கசின்ஸ். ஸோ நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியே வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் குழந்தைக்கு வாங்குறோமோ இல்லையோ எங்களுக்கும் சேர்த்து நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் பெங்களூர் டு கோயம்புத்தூர் ரோட்வேஸ் ட்ராவல் பண்ணுறது. நான் நினச்சேன் ஹைவேனா நார்மலாக இருக்கும், ரோடு மட்டும்தான் ப்ராடாக இருக்கும்னு. பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வீடியோவில் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருந்தது. பாதி இடம் ஃபுல்லாமே க்ரீனிஷாக, 2 சைட்லேயும் மரங்கள், அதுக்கப்புறம் நிறையா மவுண்டெயின்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு போகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ட்ரெயினில் போகும்போது கூட ஒரு லாங் ஜேர்னி மாதிரி தெரியும். பட் காரில் வந்தப்போ ஒரு 5 to 6 hours ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாதி வழி வந்தாச்சு. வர வழியில் ரொம்ப சம்மராக இருக்குது. எவ்வளோமே ஏசி போட்டுமே உள்ளே அவ்வளோ சூடு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சூடில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோகனட் வாட்டர் பார்த்தோன்னு அங்கே நிறுத்திட்டு ஆளுக்கு எல்லாருமே கோகனட் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. பிகாஸ் இந்த சம்மரில் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஏதாவது குடிச்சிட்டே இருங்க. தண்ணியாச்சு அட்லீஸ்ட் 4 liters டெய்லி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரில் கூட நார்மலாகவே சில்லாக தான் இருக்கும் எப்போவுமே. பட் அங்கே கூட கிளைமேட் மாறி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா புகை இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நினச்சோம் ஏதாவது ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஹோல் காரே அப்சைட் டவுனாக டேர்ன் ஆகி ஃபுல்லாக ஃபயர் ஆகி இந்த மாதிரி புகை வந்துட்டு இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹைவே ரோட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரோட்டில் யாருமே இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படி இப்படின்லாம் நினைப்போம். பட் வர்றவங்க பார்த்திங்கன்னா எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நிறைய புகை வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பயத்துலேயே தான் போனோம். நார்மலாக போகும்போது இதெல்லாம் பார்த்தா இன்னுமே பயம் ஆகிடும் இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ வந்து திருப்பூர் போயிட்டோம். திருப்பூரில் ஒரு ரிலேட்டிவ் பார்க்கணும். அங்கேயும் அவங்க கூட இருந்துட்டு ஒரு 1:30 போல் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இஃப்தார் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் இருட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஹைவே ரோட்டுக்கு தான் நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறோம், டேரக்ட் செட்டிப்பாளையம் ரோட். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா சன்செட் டைமு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த ஹோல் ஜேர்னி வந்து எப்படி போச்சுங்கிறதே தெரியல, அவ்வளோ அழகாக சூப்பராக போயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நம்பர் 2 எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ரோட்லேயே அட்லீஸ்ட் 2 to 3 ஆக்சிடெண்ட் நம்ம பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோல் காரே வந்து சைடாக படுத்து கிடக்குது, பாதி நொறுங்கிருச்சு சைடில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்கேரியாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஓட்டிட்டு வாங்க. ஹைவே ரோட்ஸில் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு இன்னுமே பக்கம் வந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் மெல்ல ஓட்டிகிட்டு வந்தனால டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் பக்கத்துலேயே ரீச் ஆகிட்டோம். டேடி இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் எங்களோட கெஸ்ட்டையெல்லாம் உள்ளே இன்வைட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த டேயை முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் அடுத்து எங்களோட ஈத் போல் பார்ப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.